அருணாச்சல பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் 46 தொகுதிகளில் வெற்றி பெற்று பாஜக மீண்டும் ஆட்சியை தக்க வைத்துள்ளது. சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா 32 இடங்களில் 31 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் மக்களவைத் தேர்தலோடு சட்டப்பேரவை தேர்தலும் நடைபெற்று முடிந்தது. இவ்விரு மாநிலங்களின் சட்டப்பேரவை பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைவதால் 2 நாட்களுக்கு முன்னதாகவே இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் வென்றால் ஆட்சியை தக்க வைக்கலாம். ஆனால் ஆளும் பாஜக 46 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த 46இல் 10 தொகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் ஏற்கனவே போட்டியின்றி எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். போட்டியின்றி தேர்வானவர்களில் முதலமைச்சர் பேமா கண்டு, துணை முதலமைச்சர் சவுனா மேன் ஆகியோரும் அடக்கம். அருணாச்சலில் தேசிய மக்கள் கட்சி 5 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன. ஆட்சியை தக்க வைத்ததை அடுத்து இதனால் ஆளும் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சிக்கிம் மாநிலத்தில் ஆளும் கட்சியான சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா மொத்தமுள்ள 32 தொகுதிகளில் 31 தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது. எதிர்க்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணி ஒரே ஒரு தொகுதியில் மட்டும் வென்றுள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 17 தொகுதிகளில் வென்று ஆட்சி அமைத்தது. எதிர்க்கட்சியான சிக்கிம் ஜனநாயக முன்னணி 15 தொகுதிகளில் வென்றது. ஆனால் இந்த முறை 31 தொகுதிகளில் வென்று கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி சாதனை படைத்துள்ளது. இதற்கிடையே அருணாச்சலில் 2019ஆம் ஆண்டு 41 இடங்களில் வென்று பாஜக ஆட்சியை பிடித்தபோது காங்கிரஸ் 4 தொகுதிகளிலும் ஐக்கிய ஜனதாதளம் 7 தொகுதிகளிலும் வென்றிருந்தன. தற்போது காங்கிரஸ், ஐக்கிய ஜனதாதளம் கட்சிகள் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.